எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி பாப்பா தம்பி ஸ்கூலுக்கு கிளம்பும்போதே கிட்டத்தட்ட எல்லா வீட்டு வேலையும் முடிச்சிட்டேன். 8:15க்கு அவங்களுக்கு வேன் வருங்க. அவங்க அனுப்பிச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆவேன். எல்லாத்து லைஃப்லேயும் நிறைய ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் இருக்கும். நிறையா ஃப்ரெண்ட்ஷிப் நிலையாக இருக்கும். நிறையா ஃப்ரெண்ட்ஷிப் வந்துட்டு போகும். ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு வேவ்ஸ் செட் ஆகாமல் அது பாதியில் போயிருக்கும். அந்த பாதியில் போகிற ஃப்ரெண்ட்ஷிப்ஸு சில ஃப்ரெண்ட்ஷிப் என்ன பண்ணும் அப்படின்னா, போகிற போக்கில் பழகின பழக்கத்தையே அசிங்கப்படுத்திட்டு போயிடும். அப்படி தான் எனக்கு ஒரு சில இன்சிடெண்ட்ஸ் இப்போ ரீசெண்டாக நடந்துச்சுங்க. நம்ம பக்கத்து வீட்டு நெய்பர் பொண்ணு தான். அது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமாக அவங்களோட நம்ம பழகியிருக்கோம். நாம் தான் பார்த்திங்கன்னா ஒருத்தர்கிட்ட பழகணும் அப்படின்னா ரொம்ப உண்மையாக பழகிடுவோம். நம்மளுடைய எல்லா விஷயங்களும் அவங்களோட ஷேர் பண்ணிடுவோம். அப்படி தான் லைஃப்பில் நடந்த கொஞ்சம் சில இன்சிடெண்ட்ஸ் பற்றி நான் அவங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன். இத்தனைக்கும் தனிப்பட்ட பிரச்சனை எதுவும் இல்லை. பொது பிரச்சனையை பற்றி நம்ம பேசும்போது அவங்களுக்கும் நமக்கும் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும்போது அந்த இடத்துல சம்மந்தமே இல்லாமல் நம்ம சொன்ன சில விஷயங்களை வச்சு பொது வெளியில் நம்மளை பேசி ஹர்ட் பண்ணிட்டு போனது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு. அதையும் தாண்டி ஒரு பாடம், தெளிவான ஒரு பாடம் கிடச்சிது. என்ன அப்படின்னா, ஒருத்தர்கிட்ட நீ நம்பி ஒரு விஷயத்த நீ சொல்கிற அப்படின்னா அவங்க நமக்கு நண்பனாக இருக்க வரைக்கும் தான் அது ரகசியமாக இருக்கும். அதுவே நமக்கு எதிரியாக மாறின அடுத்த செகண்ட் அதை வச்சு நம்மளை அசிங்கப்படுத்துவாங்க, ஹர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். எதுவுமே நம்மக்கிட்ட இருக்க வரைக்கும் தான் ரகசியம். ஒருத்தர்கிட்ட நம்பி சொல்லிட்டேன் அப்படின்னா அந்த ரகசியம் அங்கே முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். இது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இது கோபம் வர்றதை தாண்டி ரொம்ப சங்கட்டமாக இருந்துச்சு. என்னடா மனுஷங்க இப்படி இருக்காங்க, நமக்கு தான் பிரித்து பார்க்க தெரியல, இனிமேல் யார் எப்படின்னு பிரித்து பார்த்து பழகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு பாடம் கற்றுக்கிட்டேன்.